Hello students, இந்த வீடியோல Unit 2 History, the world between the two world wars இந்த லெசன்ல Part 6 பார்க்க போறோம். இதில் developments in South America பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். ஸோ போன வீடியோவில் ஆஃப்ரிக்காவை பார்த்தோம். இந்த வீடியோவில் சவுத் அமெரிக்காவை பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போறோம். So the next topic நம்ம பார்க்க போகிறது political developments in South America. இதில் first நம்ம தெரிஞ்சுக்க போகிறது Mayas and Aztec civilization. Before the European discovery of America, three centers of civilizations existed there in Mexico, in Central America and in Peru, in South America. இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிற மேப் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்டராக புரியும். So, இது South America, இதுக்கு மேல இருக்கிறது North America, and this area is Mexico, and this is Central America. So, Central America, North America, South America. So, இந்த இடத்துல மூணு மிக பழமையான நாகரிகம் civilizations இருந்தது. மெக்சிகோல ஒன்று, சென்ட்ரல் அமெரிக்கால ஒன்று, பெருவில் ஒன்று. ஸோ இந்த மெக்சிகோல இருக்கிற அந்த சிவிலைசேஷன் ஆஸ்டெக். இப்போ இந்த ரெட் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, இதுதான் ஆஸ்டெக் சிவிலைசேஷன். கிரீன்ல இருக்கிறது மாயா சிவிலைசேஷன், அண்ட் திஸ் எல்லோ ரீஜன் இஸ் இன்கா சிவிலைசேஷன். இந்த ரீஜன் சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெரு அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கு. ஸோ இந்த மூணு சிவிலைசேஷன் அந்த காலகட்டத்தில் பிஃபோர் த டிஸ்கவரி ஆஃப் அமெரிக்கா டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சிவிலைசேஷன்ஸ்லாம் இங்கே இருந்தது. மாயா, தி இன்கா அண்ட் ஆஸ்டெக் சிவிலைசேஷன்ஸ் வேர் ஹைலி அட்வான்ஸ்டு. ஸோ மிக பழமையான மற்றும் நல்ல அட்வான்ஸான சிவிலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். There were several states in each of these areas of civilization. So இந்த civilization குள்ள நிறைய states இருந்தது, and well organized and strong government also existed in these three civilizations. இந்த மூணு civilizationலயும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான government political setup இருந்தது. Around the 11th century, large cities formed into a league of Mayapan, centers of Maya civilization of Native American Indians. So இந்த 11th centuryல இங்க இருக்கிற இந்த மாயா சிவிலைசேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நிறைய சிட்டிஸ் இருந்தது. அந்த சிட்டிஸ் எல்லாம் ஒன்னாகி த லீக் ஆஃப் மாயப்பன் அப்படின்ற ஒரு லீகை ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது மாயா சிவிலைசேஷன்ல இருக்கிற சிட்டிஸ் எல்லாம் சேர்ந்து லீக் ஆஃப் மாயப்பன் அப்படின்ற ஒரு லீகை ஃபார்ம் பண்ணாங்க, ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. For over 100 years, the League of Mayapan lasted. So கிட்டத்தட்ட ஒரு 100 வருஷமா இந்த League of Mayapan அந்த இடத்துல அந்த அமைப்பு இருந்தது. And though Mayapan was destroyed towards the close of the 12th century, other cities continued. But what happened? This Mayapan, the city of Mayapan இருக்கு இல்லையா, அந்த League of Mayapan அந்த group, it was destroyed towards the close of the 12th century. But the other cities also existed. Aztec from Mexico conquered the Maya country in the 14th century. So கிட்டத்தட்ட ஒரு 100 years இந்த League of Mayapan was existed. ஒரு 12th centuryல Mayapan League destroy பண்ணிட்டாங்க. But other cities continue to exist. And Aztecன்றது மெக்சிகோல இருக்கிற civilization இல்லையா. Aztecs from Mexico conquered the Maya country. So இந்த மாயா நீங்க எழுதி இருக்கு பாத்தீங்களா, இந்த மேப் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல இருக்கிறது Aztec, இங்க இருக்கிறது மாயா. So இந்த Aztec எம்பையர் அந்த சிவிலைசேஷன்ல இருந்து என்ன பண்ணாங்க, இங்க இத ஃபுல்லா கேப்சர் பண்ணி அவங்களோட இணைச்சுக்கிட்டாங்க. எப்போ? This happened in the 14th century, and they founded their capital city Tenochtitlan அப்படின்ற ஒரு கேபிட்டல் சிட்டியை இந்த இடத்துல, அது நெக்ஸ்ட் மேப்ல நம்ம பார்ப்போம் அந்த டெக்னோட்டிட்லன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிட்டல் சிட்டியோட ஒரு ஆஸ்டெக் எம்பையரை, மிகப்பெரிய ஆஸ்டெக் எம்பையரை உருவாக்குறாங்க. ஸோ நவ் த ஆஸ்டெக் எம்பையர் இன்க்ளூட்ஸ் த லீக் ஆஃப் மாயா ஆல்சோ, பிகாஸ் இந்த மாயா கண்ட்ரியை யார் கேப்சர் பண்ணிட்டாங்க? ஆஸ்டெக்ஸ் ஃப்ரம் மெக்சிகோ அவங்க கேப்சர் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபார் நியர்லி
200 years the Aztecs ruled their empire. So இந்த மொத்த எம்பையரையும் இந்த Aztec empire வந்து கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷங்கள் ஆட்சி செஞ்சாங்க. So Aztecs they captured the Maya. So இது வந்து உங்களுக்கு ஒரு one wordல கேட்பாங்க. So இதுதான் Aztec empire. So Tenochtitlan இதுதான் இது capital city அது Aztec empire இது which includes the Maya. மாயப்பன் லீக் ஆஃப் மாயப்பனும் இன்க்ளூட் பண்ண ஒரு ரீஜன் தான் இது அண்ட் இவங்க தான் ஆஸ்டெக் பீப்புள். ஸோ இந்த மேப் பார்த்தா இன்னும் பெட்டரா புரியும் உங்களுக்கு இல்லையா? ஸோ ஆஸ்டெக் எம்பையர் கிட்டத்தட்ட ஒரு 200 வருஷம் இந்த இடத்த ஆட்சி செஞ்சாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போறது யூரோப்பியன் காலனைசேஷன் அண்ட் இட்ஸ் இம்பேக்ட். ஸோ யூரோப்பியன்ஸ் எப்படி வந்து சவுத் அமெரிக்காவை காலனைஸ் பண்ணாங்க, அதனோட விளைவுகள்லாம் என்ன அப்படின்றத, இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். In the 16th century, around 1519, when the Aztecs were at the height of their power, the whole empire collapsed before a handful of adventurers led by Spaniard named Herman Coates. Mexican civilization collapsed. So பக்கத்துல இருக்கிற போட்டோல இருக்கிறவர் தான் ஹெர்மன் கோட்ஸ். So 16th centuryல அதாவது 1519ல when the Aztecs people were at the height of their power, அதாவது புகழோட உச்சியில அவங்க இருக்காங்க அந்த Aztec civilization. ஆனா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்த அந்த Aztecs empire ஒரு just a handful of adventurers from Spaniards from Spain which was led by a Spaniard named Herman Coates. So அந்த ஒரு சின்ன ஒரு ட்ரூப், ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் அட்வென்ச்சரஸ் தான் அதில் இருந்தாங்க. குறைந்த எண்ணிக்கையிலான அட்வென்ச்சரஸ் ஃப்ரம் ஸ்பெயின் அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஹெர்மன் கோட்ஸ் தே டிஃபீட்டட் த ஆஸ்டெக்ஸ் எம்பையர் அண்ட் த என்டையர் மெக்சிகன் சிவிலைசேஷன் வாஸ் கொலாப்ஸ்ட். ஸோ ஒரு சின்ன ட்ரூப் வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த என்டையர் ஆஸ்டெக் எம்பையரையும் என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டாங்க. அண்ட் தட் வாஸ் லெட் பை த ஸ்பானியார்ட் நேம் ஹெர்மன் கோட்ஸ். இது வந்து ஒரு ஒன் வேர்ட்ல உங்களுக்கு கேட்பாங்க. அண்ட் என்டையர் மெக்சிகன் சிவிலைசேஷன் வாஸ் கொலாப்ஸ்ட், அதாவது மொத்த மெக்சிகன் நாகரிகமே என்னாச்சு, சீர்குலைந்து போச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வித் இட் த கிரேட் சிட்டி ஆஃப் டெனோக்டிட்லன் ஆல்சோ பெரிஷ்ட். ஸோ அந்த ஆஸ்டெக் எம்பையரோட கேபிட்டல் இருக்கு இல்லையா, அதையும் என்ன பண்ணாங்க, அழிச்சிட்டாங்க, செதஞ்சிட்டாங்க. அண்ட் திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் வேர்ஸ்ட் ஜினோசைட்ஸ், அதாவது உலகிலேயே மிக மோசமான இனப்படுகொலை இங்கே நடந்தது. ஸோ ஜினோசைட்ஸ் அப்படின்னா இனப்படுகொலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ த அதர் ஃபேமஸ் கான்க்விசடர் அப்படின்றது கான்குவரர் was also a Spaniard by name Francisco Pizarro. So கீழே ஒரு போட்டோல இருக்கார் பத்தியா, இவர் தான் Francisco Pizarro who led the conquest of Incan Empire. So Inca civilization இருக்கு இல்லையா, இது வந்து மாடர்ன் பெரு, சவுத் அமெரிக்கால இருக்கிற மாடர்ன் பெரு இது. ஸோ இந்த சிவிலைசேஷன், அதாவது இன்கா சிவிலைசேஷன் இருந்தது இல்லையா, அந்த இடத்த ஃபுல்லா இவர் வந்து கேப்சர் பண்ணிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்த ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் சோல்ஜர்ஸ், மிக துணிச்சலான வீரர்கள், அந்த ஹெர்மன் கோட்ஸ் அப்படின்ற ஒருத்தர் தலைமையில் மெக்சிகோ அந்த ஆஸ்டெக் எம்பையர் ஃபுல்லாக கேப்சர் பண்ணிட்டாங்க. இன்னொரு டீம் வராங்க பிரான்சிஸ்கோ பிசாரோ தலைமையில், அவங்க வந்து அந்த இன்கா எம்பையர் ஃபுல்லாகவே என்ன பண்ணாங்க, கேப்சர் பண்ணிட்டாங்க. லேட்டர் த ஸ்பானியார்ட்ஸ் மேட் பெரு ஆஸ் அ பார்ட் ஆஃப் தேர் டொமினியன். ஸோ அதுக்கப்புறம் இந்த பெரு ரீஜன் இருக்கு இல்லையா, இன்கா ரீஜன், ஸோ அதை வந்து அவங்களோட பார்ட், அதாவது ஸ்பெயின்ல ஒரு பார்ட்டா இணைச்சிக்கிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லாட்டின் அமெரிக்கா. ஸோ லாட்டின் அமெரிக்கா வந்து எந்தெந்த நாடுகள்லாம் லாட்டின் அமெரிக்கா அப்படின்னு சொல்றோன்றது உங்களுக்கு தெரிஞ்சாதான் இப்போ அடுத்த டாபிக் உங்களுக்கு புரியும். ஸோ த கண்ட்ரீஸ் லைக் மெக்சிகோ, கரீபியன் கண்ட்ரீஸ், அதாவது கரீபியன் தீவில் இருக்கிற எல்லா நாடுகளும், பிளஸ் இந்த சவுத் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ், ஆல் புட் டுகெதர் ஆர் கால்ட்
லாட்டின் அமெரிக்கா. ஸோ இந்த லாட்டின் அமெரிக்காவில் கிட்டத்தட்ட 33 கண்ட்ரீஸ் இருக்கு. ஸோ இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் தான் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மெக்சிகோ, கரீபியன் countries, and then South America fulla. So all these nearly 33 countries are there. They were all called as Latin America. By the late 18th century, demand for political freedom, administrative autonomy, and economic self-determination was articulated throughout Latin America. So Latin America na ennan paathom nama map oda. ஸோ 33 கண்ட்ரிஸ் அதில் இருக்குது. மெக்சிகோ, கரீபியன் ஐலண்ட்ஸில் இருக்கிற எல்லா ஐலண்ட்ஸ் எல்லாமே, தென் கரீபியன் சீல இருக்கிற எல்லா ஐலண்ட்ஸும், அண்ட் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ கிட்டத்தட்ட இதில் லாட்டின் அமெரிக்காவில் 33 கண்ட்ரிஸ் இருக்குது. ஸோ இந்த 33 கண்ட்ரீஸ்லையுமே பார்த்தோம், இந்த லாட்டின் அமெரிக்கா ஃபுல்லாகவுமே பை த லேட் 18th century, அதாவது 18th centuryயோட செகண்ட் ஹாஃபில் பார்த்தோம் அப்படின்னா, தெர் வாஸ் அ கிரேட் டிமாண்ட் ஃபார் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம். எங்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் வேணும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அட்டானமி, அதாவது இந்த நிர்வாகத்தில் எங்களுக்கு சுதந்திரம் வேணும், எக்கனாமிக் செல்ஃப் டிட்டர்மினேஷன், அதாவது பொருளாதாரத்தில் நாங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டிமாண்ட், கோரிக்கைகள் என்னாகுது இந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அண்ட் தேர் வேர் பிளடி கான்ஃப்ளிக்ட்ஸ் பிட்வீன் ஹைதியன் ஸ்லேவ்ஸ், காலனிஸ்ட், the armies of British and the French colonizers. So ஹைதி அப்படின்றது கரீபியன் சீல இருக்கிற ஒரு கண்ட்ரி. நீங்கள் இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், இங்கே இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஹைதி அப்படின்ற ஒரு தீவில் ஒரு ஐலண்ட், அது கரீபியன் சீல இருக்கிற ஒரு ஐலண்ட், லாட்டின் அமெரிக்கன், ஒன் ஆஃப் த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ். ஸோ இந்த இதில் வந்து அவங்க ஹைதியன் ஸ்லேவ்ஸ்க்கும் காலனிஸ்ட்டுக்கும் பயங்கர சண்டை வருது. அதே மாதிரி ஆர்மிஸ் ஆஃப் பிரிட்டிஷ்க்கும் ஆர்மிஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் அவங்களுக்கும் சண்டை நடக்குது. ஸோ அந்த சண்டையில் என்ன ஆகுது, தி ஸ்ட்ரகிள்ஸ் லெட் பை தௌசண்ட் லூவர் தூரி, தௌசண்ட் லூவர் தூரி அப்படின்றவர தலைமையில் இந்த போராட்டங்கள்லாம் நடக்குது ஹெய்தியில். ஹைதி அப்படிங்கிறது ஒரு கரீபியன் சீல இருக்கிற ஒரு ஐலண்ட். இவர் தான் அவர், இந்த ஃபோட்டோ பக்கத்தில் இருக்கு பார்த்தீங்களா, அவர் தான் தௌசண்ட் லூவர் துரி. So these struggles led by thousands Louvre Duri during 1791 to 1804 ended in the Haitian people's independence from the colonial control of France. So at last the people of Haiti, they got their independence from the colonial control of France. France கிட்ட இருந்து அவங்க என்ன பண்ணாங்க, விடுதலை வாங்கிட்டாங்க. ஸோ அந்த போராட்டம் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் நடந்தது, 1791லேருந்து 1804 முடிய அவங்க போராடி they got their independence. So Haiti thus became the first Caribbean country to throw off slavery and French colonial control. So இது வந்து உங்களுக்கு ஒரு one wordல கேட்கலாம். So which was the first Caribbean country to throw off slavery and French colonial control அப்படின்னு கேட்கலாம். ஸோ ஹெய்தி அப்படின்ற ஒரு கண்ட்ரி தான் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி, கரீபியன் கண்ட்ரி அந்த அடிமைத்தனத்தையும் அந்த பிரெஞ்சு கலோனியல் பவர்ஸையும் தூக்கி எறிஞ்ச முதல் நாடு எது அப்படின்னா ஹெய்தி தான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இம்பேக்ட் ஆஃப் நெப்போலியனிக் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல். The American and the French revolutions provided inspiration to the Latin Americans. So the Latin Americans வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா எது இருந்ததுன்னா அமெரிக்கன் ரெவல்யூஷனும் பிரெஞ்சு ரெவல்யூஷனும். And Napoleonic invasion of Spain and Portugal in 1808 quickened the process of liberation struggle in South America. So நெப்போலியன், உங்களுக்கு நெப்போலியன் போனபார்ட் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, படிச்சிருக்கோம். So he invaded Spain and Portugal. He invaded Spain and Portugal in 1808. So Spain and Portugal had many colonies in South America. So ஸ்பெயினையும் போர்ச்சுகலும் அவர் என்ன பண்றாரு, இன்வேட் பண்ணி அதை கேப்சர் பண்றாரு 1808ல. ஸோ இதை சந்தர்ப்பமா, இதை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்க விரும்பினாங்க சவுத் அமெரிக்கன்ஸ் பீப்புள். ஸோ தே வாண்டட் டு
get rid of their colonial powers. So இந்த ஒரு சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. So already the spirit of independence was growing under the leadership of Simon Bolivar, called El Liberator, the Liberator. So already Latin American countries ஃபுல்லாவே வந்து ஒரு ஸ்பிரிட் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், ஒரு ப்ராபகண்டா, அதாவது ஒரு டிமாண்ட் இருந்துக்கிட்டே இருந்தது. அந்த டிமாண்டை யாரோட லீடர்ஷிப் கீழே அவங்க போராடினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சைமன் பாலிவர். இவரை வந்து எல் லிபரேட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லிபரேட்டர், ஒன் ஹூ வாண்டட் டு லிபரேட் த பீப்புள் ஃப்ரம் த கிளட்சஸ் ஆஃப் த காலனிஸ்ட், இல்லையா? ஸோ அவரை வந்து தலை தகர்ப்பாளர் அப்படின்ட்டு சொல்கிறோம் நம்ம. ஸோ இவரை வந்து லீடராக வச்சுக்கிட்டு மக்கள் என்ன பண்ணுறாங்க, போராட்டத்துக்கு ரெடியாக இருக்காங்க அவங்களோட சுதந்திரத்துக்காக. ஸோ in the case of Brazil, the Portuguese royal family in the conquest of Portugal by Napoleon fled from Lisbon and thereby assisted the transition of Brazil from colony to independent nation. So Brazil, சவுத் அமெரிக்காவில் இருக்கிற ஒரு கண்ட்ரி பிரேசில், அது வந்து போர்ச்சுகீஸ் காலனியாக இருந்தது. ஸோ இப்போ இந்த போர்ச்சுகீஸை வந்து நெப்போலியன் கேப்சர் பண்ணதுனால அங்கே இருக்கிற ராயல் ஃபேமிலி லிஸ்பன், அதாவது போர்ச்சுகீஸோட கேபிட்டல் லிஸ்பன், அங்கேருந்து தே ஃப்ளெட், என்டையர் ராயல் ஃபேமிலி தே ஃப்ளெட் ஃப்ரம் லிஸ்பன், அங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஸோ நவ் த பிரேசில் people, they wanted to make use of this opportunity and they liberate themselves, they declare themselves as independent nation. ஸோ இந்த ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணாங்க, பிரேசில ஒரு சுதந்திர நாடாக பிரகடனம் செஞ்சுட்டாங்க. அண்ட் பெட்ரோ ஒன், renouncing the claim to the Portuguese throne, declared the independence of Brazil. ஸோ அந்த ராயல் ஃபேமிலியோட அடுத்த ஆட்சிக்கு வர இருந்த பெட்ரோ ஒன், பட் ஹி renounced the claim, அவர் வந்து தனக்கு ஆட்சி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. Petro I, who renounced the claim of the Portuguese throne, he declared the independence of Brazil. அவரும் என்ன பண்ணாரு, பிரேசிலோட சுதந்திரத்தை டிக்ளேர் பண்ணிட்டாரு. So now Brazil became the independent nation in Latin America. So இந்த இம்பேக்ட் ஆஃப் இன்வேஷன்ஸ்லாம் இப்போ பார்த்தோம், அதாவது நெப்போலியனிக் இன்வேஷன் ஆஃப் ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் பார்த்தோம் இல்லையா? இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மன்ரோ டாக்ட்ரின், டாக்ட்ரின் ஆஃப் மன்ரோ. ஸோ மன்ரோ டாக்ட்ரினுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெண்டு பிக்சர்ஸ் இருக்குது. இது சைமன் பாலிவர், இவர் தான் நம்ம வந்து எல் லிபரேட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஹி வாஸ் த ஒன் ஹூ ப்ராபகேட் த இண்டிபெண்டன்ஸ் மூமெண்ட் in Latin America. And Petro I, he was the one who renounced the throne of Portugal, but he declared the independence of Brazil. So Petro I, இவர் வந்து போர்ச்சுகல் நாட்டை சேர்ந்தவர், ராயல் மெம்பர்ஸ் ஆஃப் த ராயல் ஃபேமிலி. அண்ட் சைமன் போலிவர் எல் லிபரேட்டார் என்று அழைக்கப்படுபவர். ஸோ மன்ரோ டாக்ட்ரின், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாபிக். யூ மே கெட் திஸ் இன் 1 word or in 2 mark கொஸ்டினில் இது வரும். புக்கு உள்ளேந்து கேட்குற ஒரு 2 mark கொஸ்டினில் கேட்கலாம். ஸோ த ஃபைட் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் இன்டென்சிஃபைட் when Napoleon fell in 1815. ஸோ அந்த லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸில் இருக்கிற அவங்க சுதந்திர போராட்டம் இன்னும் இன்டென்சிஃபைட், தீவிரமானது. எப்போ அப்படின்னா நெப்போலியன் was defeated in the Battle of Waterloo in 1815. ஸோ நெப்போலியன் தோற்கடிக்கப்படுறார் 1815. ஸோ அப்போ இன்னும் தீவிரமாகுது, ஏன்னா நிறைய யூரோப்பியன் காலனிஸ் தான் சவுத் அமெரிக்காவில் ஆக்குபை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பட் மன்ரோ, த பிரசிடென்ட் ஆஃப் USA, came up with his famous Monroe Doctrine, which declared that if Europeans interfered anywhere in America, north or south, it would amount to waging a war against the United States. ஸோ என்ன சொல்லிட்டார் மன்ரோ? அப்போ பிரசிடென்டா யூஎஸ்ஏல இருந்தவர் மன்ரோ. he came up with his famous Monroe Doctrine. அவர் ஒரு கோட்பாடு முன்வைக்கிறார் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு. if Europeans interfered anywhere in America, north or south, அதாவது யூரோப்பியன்ஸ் வந்து
அமெரிக்கன்ஸ் நார்த்தா இருக்கட்டும் சவுத்தா இருக்கட்டும் அவங்களோட நாடுகள்ல தலையிட்டாங்க அப்படின்னா it would amount to waging a war against the United States. So it will be considered as a war against United States. So அமெரிக்கா வந்து அதாவது அமெரிக்காவோட எந்த பகுதி, அது வடக்கா இருக்கலாம் தெற்கா இருக்கலாம், இதுல ஐரோப்பியர்கள் வந்து தலையிட்டாங்க அப்படின்னா if they interfere in America whether it is north or south, then it will be considered as a war against United States. So இது வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு எதிரா ஒரு வார் புரியற மாதிரி அப்படின்ட்டு சொல்றாங்க. So this threat frightened the European powers. So no, because at that time nobody was ready to fight with United States, right? USA ஓட சண்டைக்கு போக எந்த நாடுகளும் ரெடியா இல்லை. ஸோ இது வந்து ஒரு யூரோப்பியன் பவர்ஸ்க்கு ஒரு சின்ன பயத்தை உருவாக்கிச்சு. So by 1830, the whole of South America was free from the European domination. So எல்லாருமே என்ன பண்ணாங்க, சவுத் அமெரிக்கா விட்டு விலகி போக ஆரம்பிச்சாங்க எல்லா யூரோப்பியன்ஸும். ஸோ இந்த மன்ரோ டாக்ட்ரினுக்கு அப்புறம் என்ன ஒரு சின்னதா ஒரு வார்த்தை, நீங்க வந்து யூரோப்பியன்ஸ் யாராவது சவுத் அமெரிக்காவோட நார்த்தா இருக்கட்டும், அதாவது அமெரிக்கன் எது நார்த்தா இருக்கட்டும் சவுத்தா இருக்கலாம், அதில் நீங்கள் தலையிட்டீங்க அப்படின்னா தென் இது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கு எதிராக நீங்கள் வார் தொடுக்கிற மாதிரி, சண்டை போடுற மாதிரி, போர் தொடுக்கிற மாதிரி அப்படின்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயே யூரோப்பியன் பவர்ஸ் பயந்து போயிட்டாங்க. ஸோ 1830 the whole of South America was free from the European domination. ஸோ மொத்த சவுத் அமெரிக்காவும் by 1830 ஃப்ரீ ஆயிட்டாங்க. All were independent nation. Thus the US protected the South American republics from Europe. So இந்த வகையில் என்ன பண்ணாங்க, US வந்து சவுத் அமெரிக்கன் ரிபப்ளிக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணாங்க, பாதுகாத்தாங்க. பட் there was no one to protect them from the protector, the United States. ஆனால் இதை தென் அமெரிக்கா நாடுகளை காப்பாற்றிய இந்த அமெரிக்காவிடமிருந்து இந்த அமெரிக்கா, அதாவது தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாருமே இல்லை. ஸோ இந்த சவுத் அமெரிக்கன்ஸ் வந்து யாரை நம்பி இப்போ அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ப்ரொடெக்டரா, யுனைடெட் ஸ்டேட்ஸை ப்ரொடெக்டரா அக்செப்ட் பண்ணிக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ இது வரைக்கும் அவங்க யூரோப்பியன்ஸ் கீழே இருந்தாங்க, இதுக்கப்புறம் யார் கீழே இருக்க போறாங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ் கீழே இருக்க போறாங்க. ஸோ தெர் வாஸ் நோ ஒன் டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் த ப்ரொடெக்டர், த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அதாவது தங்களை காப்பாற்றிய அமெரிக்காவிடமிருந்து தென் அமெரிக்காவை காப்பாற்ற யாருமே இல்லை, இல்லையா? ஸோ சவுத் அமெரிக்கன்ஸை காப்பாற்ற யாருமே இல்லை அமெரிக்கன்ஸ் கிட்டேருந்து. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எப்படி இந்த டிஸ்யூனிட்டி, அதாவது லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட் கிட்ட ஒரு யூனிட்டி இல்லை, எதனால அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்யூனிட்டி அமாங் லாட்டின் அமெரிக்கன் நேஷனலிஸ்ட். ஸோ இதுதான் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ். Latin American nationalists fought not only Spain and Portugal but also each other. So அவங்களோட காலனிஸ்ட்க்கு எதிராக அவங்க அதுக்காக மட்டும் போராடல. They not only fought against Spain and Portugal but they also fought among themselves. அவங்களுக்குள்ளேயே என்ன பண்ணாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. In 1821 Central America seceded from Mexico. ஸோ இந்த சென்ட்ரல் அமெரிக்கா இங்கே இருக்கு இல்லையா, இதுலேருந்து பிரிஞ்சு மெக்சிகோ போயிடுச்சு 1821. இது வந்து உங்களுக்கு ஒரு ஒன் வேர்டில் கேட்பாங்க. ஸோ இன் விச் இயர் சென்ட்ரல் அமெரிக்கா seceded from மெக்சிகோ அப்படின்னு கேட்கலாம். ஸோ சென்ட்ரல் அமெரிக்காவிலேருந்து மெக்சிகோ தனியாக பிரிஞ்சு போயிடுச்சு 1821. ஸோ லேட்டர் 1839, ஸோ 1821 அது நடந்தது, மெக்சிகோ பிரிஞ்சு போயிடுச்சு சென்ட்ரல் அமெரிக்காவிலேருந்து. லேட்டர் இன் 1839 சென்ட்ரல் அமெரிக்கா இட் செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிபப்ளிக்ஸ். சென்ட்ரல் அமெரிக்கான்றது எது, இந்த இடத்துல இருக்கிறது தான் இல்லையா? ஸோ திஸ் இட் செல்ஃப் ஸ்பிளிட் இன்டு 5 ரிபப்ளிக். என்னெல்லாம் அந்த 5 ரிபப்ளிக்? காஸ்டோரிக்கோ எங்க இருக்கு, இந்த மேப் பாருங்க, மேப் பார்த்தா உங்களுக்கு புரியும். கேன் யூ see this? காஸ்டோரிக்கோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த எல்லோ கலர்.
இது காஸ்டோரிக்கோ. அடுத்தது எல் சால்வடார். Can you see this? எல் சால்வடார். இங்க இருக்கிற ஒரு குட்டி எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க, அது. அடுத்தது கௌதமெலா, அதுக்கு மேல இருக்கு பாருங்க. So next Honduras. So காஸ்டோரிக்கோக்கு மேல இருக்கு. Can you see this yellow color? And அடுத்தது நிக்கராகுவா. So இங்க இருக்கு. So it has been divided into 5 republics, and Uruguay split from Brazil in 1828. So here you have a Brazil. இந்த பிரேசில்ல இருந்து பிரிஞ்சு வந்த ஒரு நாடு தான் இந்த பர்பிள் கலர்ல இருக்கு பாருங்க, இதுதான் உருகுவே. ஸோ இந்த பிரேசில்ல இருந்து பிரிஞ்சு என்ன ஆயிடுச்சு, தனி ஒரு நாடா ரிபப்ளிக் ஆயிடுச்சு 1828ல. In 1830, Venezuela and Ecuador acceded from Gran Colombia, the republic created by Bolivar. So Bolivar இருக்கார் இல்லையா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சைமன் பொலிவர் இல்லையா, அவரை லிபரேட்டர் அப்படின்னு சொல்றோம். ஸோ அவரால் கிரியேட் பண்ண இந்த கிராம் கொலம்பியா, எங்க இருக்கு கிராம் கொலம்பியா? கேன் யூ see this கொலம்பியா? ஸோ இதுலேருந்து 2 பிரிஞ்சிருச்சு. என்ன, இங்க இருக்கிறது வெனின்சுலா. கேன் யூ see this? இது வெனின்சுலா. கீழே இந்த இடத்துல இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கிறது தான் ஈக்வேடார். ஸோ கிராம் கொலம்பியாலேருந்து இது ரெண்டும் 1830ல பிரிஞ்சு தனித்தனி ரிபப்ளிக் ஆயிடுச்சு. ஸோ எல்லா நாடுகளும் என்ன ஆகுது, ஸ்பிளிட் ஆயிட்டே போகுது. ஸோ பிகாஸ் there was no unity among the Latin American nationalists. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது US imperial interest. So at the dawn of the 20th century, the United States had occupied Cuba and Puerto Rico after defeating the Spanish in 1898. So from 1898 to 1902, Cuba was under the US military rule. So in the beginning of the 20th century, dawn அப்படின்னா it's a beginning. In the beginning of the 20th century, United States என்ன பண்றாங்க அப்படின்னா, they occupied 2 important territories in Caribbean Sea, Cuba and Puerto Rico. இது ரெண்டுத்தையும் ஆக்குபை பண்றாங்க. இது ரெண்டுமே வந்து ஸ்பானிஷோட காலனியா இருந்தது. After defeating the Spanish in the year 1898, they occupied these 2 territories. So 1898லேருந்து 1902 அந்த 4 years வந்து கியூபா வாஸ் அண்டர் த US military rule கீழே இருந்தது. அதுக்கப்புறம் ஃபைனலி the US military left கியூபா in the year 1902. ஆனால் அந்த மாதிரி போகும்பொழுது அங்கே ஒரு நேவல் ஸ்டேஷனை மட்டும் அமெரிக்கன்ஸ் வந்து வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ஸோ when the Americans finally left, they retained a naval station in Cuba. ஒரு நேவல் ஸ்டேஷனை மட்டும் அமெரிக்காக்காக அது ரீடைன் பண்ணிட்டு மீதி எல்லாத்தையும் கியூபன்ஸ் கிட்டேயே கொடுத்துட்டு வந்துட்டாங்க. So Roosevelt made an important amendment to the doctrine in 1904. So MONROE doctrineல ஒரு முக்கியமான ஒரு சேஞ்ச் கொண்டு வந்தாரு 1904ல. It authorized US intervention in Latin America in order to maintain order. So அதுல ஒரு சின்ன சேஞ்ச், யாருமே லாட்டின் அமெரிக்கன் விஷயத்துல தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா, ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்து US can interfere. அதாவது இட் ஆத்தரைஸ்ட் லீகலா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும்தான் லாட்டின் அமெரிக்கன் இஷ்யூஸ்ல இன்டர்ஃபியர் ஆகலாம். எதுக்காக அப்படின்னு சொன்னோம்னா, இன் ஆர்டர் டு மெயின்டைன் ஆர்டர். ஸோ அங்கே சில விஷயங்களை சரி பண்ணுறதுக்காக அமெரிக்காவுக்கு மட்டுமே இந்த அதிகாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அதில் ஒரு சின்ன மாற்றத்தை கொண்டு வந்தார் அந்த மன்ரோ டாக்ட்ரின்ல. ஆஃப்டர் இஃபெக்டிங் திஸ் அமெண்ட்மெண்ட், US became the dominant influence not only politically but also in economics. So இந்த மாற்றத்தை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் so US பார்த்தோம் அப்படின்னா it becomes so dominant influence not only in politically but also in economics. So இந்த மாற்றங்களை கொண்டு வந்த உடனே அமெரிக்கா அரசியல் ரீதியாக மட்டுமல்லாம பொருளாதார ரீதியாகவும் ஒரு மிக பெரிய ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நாடாக ஆயிடுச்சு. So next நம்ம பார்க்க போறது கிரேட் டிப்ரெஷன் இன் சவுத் அமெரிக்கா. ஸோ த கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் வந்து சவுத் அமெரிக்காவில் எந்த விதமான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தியது அப்படின்ட்டு. ஸோ சிச்சுவேஷன் கிரியேட்டட் பை கிரேட் டிப்ரெஷன் மேட் இட்
impossible for oligarchic regime to accommodate the rising expectation of several assertive groups. ஸோ இங்கே இருக்கிற லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் எல்லாமே ஆலிகார்கிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் நிறைய நாடுகளில் இருந்தது. ஸோ அவங்களால மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்ப்பை வந்து ஈடு செய்ய முடியல. தே குடன்ட் அகாமடேட். In Mexico, there was a violent social protest involving dissatisfied segments of the oligarchy, middle class intellectuals and peasants communities. So மெக்சிகோல பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான violent social protest இருந்தது. All the people were very much dissatisfied about their oligarchy form of a government, and middle class intellectuals and peasants communities எல்லாருமே எதிராக இருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு. And elsewhere, electoral reforms enabled newer social groups to obtain political powers through the ballot boxes. So, இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா நிறைய எலக்ட்ரல் ரிஃபார்ம் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து நிறைய சோஷியல் குரூப்ஸ் பொலிட்டிக்கல் பவர் அப்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க த்ரூ தி பேலட் பாக்ஸ், த்ரூ தி எலெக்ஷன்ஸ். So Latin America protested American intervention and disliked their dollar imperialism. So இந்த மொத்த லாட்டின் அமெரிக்கா ரெண்டு விஷயத்தை பயங்கரமா எதிர்த்தாங்க. ஒன்று அமெரிக்கன் இன்டர்வென்ஷன். ஸோ முன்னாடி யூரோப்பியன்ஸ் வந்தாங்க, அதை அமெரிக்கா தடுத்துது. இப்போ அமெரிக்காவே லாட்டின் அமெரிக்கன் பாலிசிஸில் இன்டர்ஃபியர் பண்ணுறாங்க. ஸோ அமெரிக்கன் இன்டர்வென்ஷனையும் அவங்களோட பாலிசியான டாலர் இம்பீரியலிசம். ஸோ டாலர் இம்பீரியலிசம்னா என்னன்றதை நம்ம பார்ப்போம் இப்போது. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை பயங்கரமாக எதிர்த்தாங்க லாட்டின் அமெரிக்கன்ஸ். ஸோ த லாட்டின் அமெரிக்கன்ஸ் opposed two important policies of America. One is American intervention, another one is dollar imperialism. இந்த ரெண்டு விஷயத்தை லாட்டின் அமெரிக்கன்ஸ் எதிர்த்தாங்க. The opposition to political intervention produced a change in US policy after 1933. ஸோ அமெரிக்காவிலையும் இதுக்கு நிறைய எதிர்ப்புகள். நம்ம ஏன் அனாவசியமாக வந்து லாட்டின் அமெரிக்கன்ஸ் பாலிசியில் நம்ம ஏன் இன்டர்ஃபியர் பண்ணணும், அந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களை நம்ம ஏன் தலையிடணும் அப்படின்ட்டு அமெரிக்கன்ஸே என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கறதோடனே ஓகே அமெரிக்காவை என்ன சொல்கிறது, ஓகே நம்ம என்ன பண்ணலாம், we can have a change in the policy towards லாட்டின் அமெரிக்கா அப்படின்ட்டு 1933க்கு அப்புறம் டிசைட் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆகிறார் 1933 மார்ச் 4th. அவர் தான் வந்து அமெரிக்கன் பிரசிடெண்ட் ஆகிறாரு. ஸோ அவர் வந்த உடனே Franklin D. Roosevelt in his good neighborhood policy agreed that US would not interfere in the internal affairs of any state and would give economic and technical assistance to Latin America. So ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அவர் வந்து பிரசிடெண்ட் ஆன உடனே அவர் அடாப்ட் பண்ண முக்கியமான பாலிசி எது அப்படின்னு பார்த்தோம்னா குட் நெய்பர்ஹுட், அதாவது நல்ல அண்டை வீட்டுக்காரரோட பாலிசி. அதாவது நம்ம எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தார். ஸோ ஹி அக்ரீட் தட் இனிமேல்ட்டு யூஎஸ் வில் நாட் இன்டர்ஃபியர் இன் எனி ஆஃப் த இன்டர்னல் அஃபேர்ஸ் ஆஃப் எனி ஸ்டேட்ஸ். ஸோ எந்த நாட்டோட உள்நாட்டு விவகாரங்களையும் இனி அமெரிக்கா தலையிடாது அப்படின்றத அறிவிச்சார். அது மட்டுமல்லாமல் எந்த நாட்டுக்கெல்லாம் எக்கனாமிக் எய்ட், டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் தேவையோ, அதாவது லாட்டின் அமெரிக்காவில், ஸோ அமெரிக்கா வில் டெஃபினெட்லி கிவ் எக்கனாமிக் அண்ட் டெக்னிக்கல் அசிஸ்டன்ஸ் டு லாட்டின் அமெரிக்கா அப்படின்றத மட்டும் அனௌன்ஸ் பண்ணார். ஸோ இதுதான் ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அனௌன்ஸ் பண்ணது. ஸோ இப்போ இந்த டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த டாலர் இம்பீரியலிசம்னா என்னன்னு பார்ப்போம் இப்போ. ஸோ டாலர் இம்பீரியலிசம் இது வந்து உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டினாக கேட்பாங்க. டாலர் இம்பீரியலிசம், the term used to describe the policy of USA in maintaining and dominating over distant lands through economic aid. அதாவது இந்த டாலர் இம்பீரியலிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கிற நாடுகளுக்கு ஒரு பொருளாதார உதவி செய்கிறது அமெரிக்கா. ஸோ அந்த மாதிரி செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு ஒரு டிபெண்டன்ட் கண்ட்ரியாக மாற்றுறாங்க. ஸோ டாலர் இம்பீரியலிசம் is the term used to describe the policy of USA in maintaining and dominating over distant lands. அதாவது தொலைதூரத்தில் இருக்கிற நாடுகளுக்கு என்ன கொடுக்குறாங்க, எக்கனாமிக் எய்டு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து அவங்கள தனக்கு டிபெண்ட்டாக ஆக்கிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இம்பீரியலிசம் தான் டாலர் இம்பீரியலிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம
செகண்ட் லெசனில் the world between the wars, ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்க்கும் செகண்ட் வேர்ல்டு வார்க்கும் நடுவில் வேர்ல்டில் என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ கிரேட் எக்கனாமிக் டிப்ரெஷன் பார்த்தோம், ஃபேசிசம் நாசிசம் இது ரெண்டையும் பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் ஃப்ரெஞ்ச் இண்டோ சைனா, ஏஷியாவில் அப்புறம் வந்து காலனைசேஷன் இன் இந்தியா பார்த்தோம். தென் ஆஃப்ரிக்காவில் என்ன மாதிரியான காலனைசேஷன் இருந்ததுன்னு பார்த்தோம். தென் சவுத் அமெரிக்காவில் பார்த்தோம். தென் லாட்டின் அமெரிக்கா எப்படி ஸ்கேட்டர்ட் ஆச்சு அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இந்த லெசனில் நம்ம இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் வெரி இம்பார்ட்டன்ட் லெசன் ஹிஸ்ட்ரியில் செகண்ட் வேர்ல்டு வார், குவைட் இன்ட்ரெஸ்டிங் லெசன். ஸோ அந்த லெசனோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.